Hi dear friends, welcome back to my channel. இன்னைக்கு சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு கோதுமை களி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பராக செய்யக்கூடிய டெக்னிக் நான் சொல்லி தரேங்க. 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ரவை, சின்ன ரவை தான் எடுத்து வச்சுருக்கேன், மெல்லிஸ் ரவை. எந்த டம்ளரில் கோதுமை எடுத்துருக்கோமோ அந்த டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இது 2 பேருக்கான அளவு. ஒரு 1/4 கிலோ மாவு இருக்கும் இது. நம்ம எந்த டம்ளரில் கோதுமை மாவு எடுக்கிறோமோ அந்த டம்ளரில் 1.5 டம்ளருக்கு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ தண்ணியை சுட வச்சிடலாம். தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு, ஹீட் ஆகணுன்னு அவசியம் இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, உங்கள்கிட்ட வடித்த சாதம் இருந்தால் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு கட்டி இல்லாமல் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும், அதுக்காக நம்ம சேர்க்குறோம். ரவை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணால் போதும், நிறைய தேவையில்லை. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ ராகி களினா அது ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு அதுக்கப்புறம் கிண்டணும். கோதுமை களி பார்த்திங்கன்னா டக்குன்னு கிண்டிடலாம், ஏன்னா அது சீக்கிரமாக குக் ஆகிடும் இந்த மாவு. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ரேஷன் கோதுமையில் ரெடி பண்ண கோதுமை மாவு தாங்க. இந்த மாதிரி களிக்கோள் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா மத்துடைய பின் சைடு இல்லை மரக்கரண்டி எதில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ஒன்ஸ் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு எல்லாமே சேர்க்காமல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீற்றி வச்சுடுங்க. வச்சுட்டு மாவை கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா உடனே கிளற ஆரம்பிச்சிடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. நல்லா கிளறிட்டே இருங்க. ஸ்டவ் ஆன்லேயே தாங்க இருக்குது. வச்சுட்டு இதே மாதிரி நல்லா கிண்டணும். அந்த 2 டேபிள் ஸ்பூன் மாவு நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இந்த மாதிரி கையை ஈரப்படுத்திட்டு தொட்டு பாருங்கள், ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டிட்டு நம்ம உருட்டிட வேண்டியது தான். 2 நிமிஷம் குக் பண்ணணும், 2 நிமிஷம் உருட்டணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு 1 நிமிஷம், அவ்வளோதாங்க. நம்மளுக்கு சூப்பரான கோதுமை களி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே கூட நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே ராகி களி எப்படி சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த மாதிரி குயிக் டிப்ஸோட தேவைன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் ஆட் பண்ணுறேன். கையை ஈரப்படுத்திக்கிட்டு அந்த பவுலையும் ஈரப்படுத்திக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த சைஸ்க்கு எனக்கு 2 களி கிடச்சிருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கோதுமை களி 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய சுகந்திஸ் குக்கிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. விஷிங் யூ ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ.